இந்த காலை வேளை இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். திருச்சபை மக்கள், நண்பர்கள், உறவினர்கள், இந்த கிழமையிலே, இந்த மாதத்திலே, இந்த 2வது கிழமையிலே தேவ சமூகத்திலே பரிசுத்த ஓய்வு நாளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறார். இந்த காலையிலும் அவனுடைய வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நீங்கள் நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நன்மை செய்வார். எந்த வாதையும் எந்த பொல்லாப்பு நேரிடாதபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அவன் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை நாட்களும் இத்தனை மாதங்களும் கண்மணி போல ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு அனுபவித்த, நாம் கொடுத்த, நாம் கடந்து வந்த எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு நன்மை செய்து நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலையிலும் ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஆயத்தமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனத்திலே இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அநேகருக்கு இந்த சம்பவம் தெரியும். அதாவது நான் ஒரு 2-3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஐஸ்வர்யவானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் தம்புரதம் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் தன் ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்து துணிக்கையிலாலே தன் பசி ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு. பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற போது ஐஸ்வர்யவானும் லாசருடைய கதை சொல்லப்படுகிறது. ஐஸ்வர்யவான் இரத்தாம்பரமும் மிகவும் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு குறைவில்லாத அளவுக்கு அதிகமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறான். அதே நேரம் அவனை சுற்றிலும் லாசரு அவன் பிச்சைக்காரனாய், தரித்திரனாய், வியாதி உள்ளவனாய், ஒரு நேர சாப்பாட்டு கூட சுயமாய் சாப்பிட வழி இல்லாதவனாய் அவன் இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளே, 2 பேருமே நீங்கள் இந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு இடத்துல ஐஸ்வர்யான் சொல்லுகிறார் லாசருவை பார்த்து, அவன் ஆபிரகாம் மடியில் இருக்கிறான். அதே நேரம் ஆபிரகாம் சொல்லுகிறார் தரித்திரனை, ஐஸ்வர்யவானை பார்த்து நரகத்திലേക്ക് வருவது ஆபிரகாமின் மகனே. 2 பேருமே ஆபிரகாமின் குமாரர்கள் தான். 2 பேருக்குமே மரணம் வருகிறது. பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, மரணம் என்பது நாம் எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒன்றுதான். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய மரணம் வருகிற போது நம்முடைய ஆத்துமாக்கு எந்த முடிவும் இல்லை. நம்முடைய சரீரத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சரீரம் மண்ணாலே உருவாக்கப்பட்டது, அது மண்ணுக்குத்தான் திரும்ப வேண்டும். ஆனால் உங்களுடைய ஆத்துமா அது முடிவில்லாது, அது ஆண்டவரிடத்திலே போக வேண்டும். இது இல்லாவிட்டால் 2 காரியங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறோம். முதலாவது, சில வேளை நாம் ஆண்டவரோடு சேர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ற போது அவரோடு பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கும். அதை நாங்கள் நம்பாமல் கர்த்தருடைய வார்த்தையில் கீழ்ப்படியாமல் உலகத்தோடு வாழ்கிற போது பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் பார்க்கிற போது லாசரு மரித்து ஆபிரகாமின் மடியிலே, அதாவது பரதீசிலே அவன் இருக்கிறதையும் மாற்றப்படுகிறதையும் தேற்றப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஐஸ்வர்யவான் அவன் நரகத்திலே, பாதாளத்திலே அவன் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும், நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு மரணம் நமக்கு வரும். மரணத்தை நாம் சந்திக்கிற போது நிச்சயமாய் 2 இடங்களுக்கு நாம் போக வேண்டும். ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகலோகம். பிரியமான ஆண்டவருடைய பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்து தான். ஆண்டவர் சொன்னால், நானே வழியும் சத்திய ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது என்று. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே உலகத்திலே நன்றாய் வாழ்ந்தவன் நரகத்தில் இருக்கிறான். உலகத்திலே கஷ்டப்பட்டு வியாதியோடு துன்பத்தோடு வாழ்ந்தவன் அவன் பரலோகத்திலே, இல்லாடி ஆபிரகாம் மடியிலே பரதீசிலே இருக்கிறான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதாவது இங்கே ஐஸ்வர்யவானாகிய பார்க்கிற போது அவன் லாசருக்கு எந்த கேடும் செய்யவில்லை, அடிக்கவில்லை, திரத்தவில்லை, அவனை இது செய்யவில்லை. ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த பூமியில வாழுகிற போதே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோமா இருந்தால்,
இந்த பூமியிலே நீங்கள் நானும் வாழுகிற போது ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோமா இருந்தால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரலோகத்திலே ஆண்டோடு கூட இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு 60 வயதோ 70 வயதோ இல்லாவிட்டால் சின்ன வயதோ பெரிய எத்தனை வயது வரைக்கும் இந்த பூமியில வாழ்கிறோமோ அத்தனை வயதிலையும் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக வாழ்வை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமான ஆண்டவரே, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, திருவிருந்திலே நான் பங்கெடுக்கிறேன் என்றதுக்காக நாம் பரலோகம் போக முடியாது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு விசுவாசித்து அவருக்காய் வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். நம்முடைய கிரியைகளிலே நாம் மாற வேண்டும், நம்முடைய செயல்களிலே மாற வேண்டும். அதுக்குத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க யாரா இருந்தாலும் இந்த நாட்களிலே கர்த்தர் வார்த்தைகளுக்கு உங்கள் ஒப்புக்கொடுங்கள், கர்த்தர் சத்தியத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் என்னையும் அவர் வல்லமையை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த சம்பவத்திலே, இந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள், இந்த பூமியிலே வாழும் போது நாங்கள் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். இப்படியும் வாழலாம், எப்படியும் வாழலாம் என்று உலகம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வேதம், பரிசுத்த வேதம் சொல்லுது, இப்படித்தான் நீ வாழ வேண்டும். எல்லாரும் வாழ்றது போல நாம் வாழ முடியாது. ஐஸ்வர்யவானை பார்க்கிற போது அவன் எப்படியும் வாழ்ந்தான். அவனுக்கு நல்ல வாழ்க்கை, ஒரு குறைவில்லை, சாப்பாடு இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, வசதி வாய்ப்புகள் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் அவனுக்குள்ளே ஒரு கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கவில்லை. பிரியமான ஆண்டவரே, சில ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது, அவன் போட்டிருந்த வஸ்திரம், ரத்தாம்பரம் என்று சொல்லுகிற வஸ்திரம் பிரதான ஆசாரிகள் தான் போடுவாங்க, விலை உயர்ந்த வஸ்திரமா. அந்த அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அதே நேரம் இன்னொரு ஆராய்ச்சி சொல்கிறது, அதாவது அங்கே அந்த அப்படிப்பட்ட பெரியவர்கள், பணக்கார ஐஸ்வர்யவாங்கலாம், சாப்பிட்டுட்டு அந்த ரொட்டிகளை, அந்த துண்டுகளை தங்கள் கைகளை துடைப்பார்களாம். அதை துடைத்து கீழே போடுகிற போதுதான் இந்த ஏழை லாசரு அதை புரக்கி சாப்பிட்டிருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்கள், அதாவது ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லலாம். இந்த காலையிலே நாங்கள் முதலாவது கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்தவர்களாய் வாழ வேண்டும். இந்த பூமியிலே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது, உங்களுக்கு சந்தர்ப்ப நாட்கள் கிடைக்கிற போது கர்த்தர் வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாம இருந்தால் நிச்சயமாய் நமக்கு பரலோகம் இல்லை. பிரியமான ஆண்டவர், ஒரு நாள் நமக்கு மரணம் சந்திக்க போகிறது. ஒரு நாள் நம்மளோட வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க போறோம். நம்முடைய ஊரர், உறவினர், சொந்தங்க எல்லாரும் நம்மளை கொண்டு, நம்முடைய சவத்தை கொண்டு ஒரு நாள் அடக்கம் பண்ண போறார்கள். நம்முடைய ஆத்துமா கடவுள்கிட்ட போகிறது. அந்த நாளிலே நமக்கு சொற்கலோகம் கிடைக்க வேண்டும், பரலோகத்துக்கு நாம போக வேண்டும். பிரியமான ஆண்டவரே, இந்த பூமியிலே அற்ப சொற்ப வாழ்க்கைக்காக பரலோக வாழ்க்கையை இழந்து விட வேண்டாம். இந்த பூமியிலே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும். அதோடு கூட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, அறநெறி உள்ள வாழ்க்கை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள அறநெறி உள்ள வாழ்க்கை. நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள், நாம் எடுக்கிற முடிவுகள், நாம் நடந்து வந்த பாதைகள், நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். இவைகளை கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. நீங்கள் யாரா இருந்தாலும் பரவாயில்லை, தேவ பிள்ளையே, இந்த பூமியிலே நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தில் நீங்கள் போக வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லை என்றால் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தங்கள், தூஷணங்கள், இச்சைகள், பொறாமைகள், கசப்புகள், வைராக்கியங்கள், கலாத்தியர் 5 சொல்லப்படுது. இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒரு பரிசுத்தமுள்ள அறநெறி வாழ்க்கை வாழுகிற போது நிச்சயமாய் பரலோகத்திலே உங்களுக்கும் எனக்கும் இடம் கிடைக்கும். ஆமென். அதோட கூட இந்த பூமி நல்ல வாழ்க்கை வாழுகிறது எப்படி என்றால், இன்னொரு முக்கியமான காரியம், தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். உங்களை கடவுள் ஆசீர்வதித்து உங்களை நன்றாய் வைத்திருக்கிறாரா? நீங்க 3 நேரம் சாப்பிடுறீங்களா? இல்லாட்டி நல்ல ஆடைகளை, நீங்கள் ஒரு வெக்கப்படாமல் அவமானப்படாமல் ஆடைகளை உடுத்து வாழ்வதற்கு ஒரு இடத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை பராமரித்து வைத்திருக்கிறார் என்றால் என்னத்துக்கு தெரியுமா? மற்றவர்களுக்கு பொறுப்புள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக. இந்த ஐஸ்வர்யவான் செய்த தவறு என்ன தெரியுமா? அவன் தன்னோடு இருந்த அந்த லாசருவை நினைக்கவில்லை, வேற பிழை ஒன்றும் செய்யவில்லை, நினைக்கவில்லை. அவன் வியாதிக்கு ஒரு பரிகாரம் செய்யவில்லை, அவனுடைய பட்டினிக்கு, அவன் சாப்பாடு இல்லாதக்கு ஒரு பரிகாரம், அவனுடைய ஏழை நிலைமைக்கு ஒரு பரிகாரம் செய்யவில்லை. என் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான். எல்லா இடம் பஞ்சம். இந்த 2.5 மாதங்கள் நாங்கள் பார்த்தோம், அநேக குடும்பங்கள் ஒரு நேரம் சாப்பாடு கூட கஷ்டப்படுறதை பார்க்கிறோம். பிளாக்காயை சாப்பிட்டு ஒரு நேரம் பிளாக்காயை சாப்பிட்டு வாழ்வதை பார்க்கிறோம்.
அநேகர் கண்ணீரோடு செய்திகளில் அவர்கள் பேட்டி கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமான ஆண்டவருக்குள்ளே சில தேவன் உங்கள் குடும்பத்தை 3 நிறைவாய் ஆசீர்வதித்து ஒரு குறைவில்லாமல் நீங்கள் வெக்கப்பட்டு போய் நீங்கள் உயிரோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை. இந்த பூமியில் நீங்கள் வாழுகிற போது பொறுப்புள்ளவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். வேதம் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் வெள்ளாடு வேறையா செம்மறி ஆடு வேறையா பிரிப்பாராம். வெள்ளாடுகளை பார்த்து செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்லுவாராம், நான் பசியா இருந்தேன், நீங்கள் ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் வைத்தியசாலை என்னை பார்க்க, நான் சிறைச்சாலை என்னை விசாரித்தீர்கள். வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்பார்கள், எப்ப நாங்கள் செய்தோம், நீர் எப்ப ஆண்டவர் இப்படிலாம் இருந்தீர் என்று கேட்பார்களாம். அப்பா ஆண்டு சொல்லுவாராம், என் நாமத்திலே நீங்கள் யார் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே, பரலோகத்துக்கு போறதுக்கு முக்கியமான ஒரு காரியம், நீ ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்வது மட்டுமில்லை, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது மட்டுமில்லை, ரட்சிக்கப்பட்டது மட்டுமில்லை, ஞானஸ்தானம் எடுத்தது மட்டுமில்லை, உங்களிடத்திலே கர்த்தர் கொடுத்த நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு உதவி செய்வதாய் மாறுங்கள். உங்களுடைய வீட்டிலே இன்றைக்கு சாப்பாடு வைக்கிறது, பக்கத்து வீட்டிலே சாப்பாடு இல்லாத போது அந்த வீட்டுக்கு நீங்க உதவி செய்யுங்கள். அந்த குடும்பத்தை தாங்குங்கள். உங்களால் என்ன முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்யுங்கள். வேதம் சொல்லுது, அழிந்து போகிற உலக பொருட்களா நண்பர்களை ஆதாயம் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த ஐஸ்வர்யவான் செய்த மிகப்பெரிய காரியம் தவறு என்ன தெரியுமா? தான் பொறுப்புள்ளவனாயிருந்து தன்னோடு இருந்த அந்த ஏழையை நினைக்கவில்லை. இந்த கஷ்டமான பயங்கரமான காலத்துல இன்றைக்கு கூட நீங்க தீர்மானம் பண்ணலாம், உங்கள் பக்கத்தில் உங்கள் ஊரிலே உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு கஷ்டப்படலாம், எத்தனையோ நபர்கள் கஷ்டப்படலாம். இல்லாவிட்ட உங்களுக்கு தெரியாவிட்ட உங்கள் ஆலயத்தில் உங்கள் போதகர், இல்லாவிட்ட உங்களுக்கு தெரிஞ்சவிட்ட கேளுங்கள். அநேகர் இன்றைக்கு கஷ்டப்படுவா இருக்கிறார்கள். உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். ஏனென்றால் ஐஸ்வர்யவான் லாசரை நினைத்திருந்தால் அவன் அன்றைக்கு பரலோகத்துக்கு போயிருக்க முடியும். தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுது 1 தீமோத்தேயு 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்றைக்கு லோகத்தில் வார அத்தனை பிரச்சனைங்க பார்க்கிற போது அதுக்கு பின்னுக்கு ஒரு வேர் இருக்கிறது, அது பண ஆசை. ஜனங்கள் எவ்வளவுதான் காசு உழைத்தாலும் திருப்தி இல்லாமல் திருறார்கள். தங்களுக்கு, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய தாவை, தங்களுடைய ஊழியம், தங்களுடைய வருமானம். தேவ பிள்ளைகளே, இவைகள் பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போக போறதே இல்லை. கர்த்தருடைய நாமத்திலே யார் ஒருவருக்கு நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கு செய்தோம். ஒரு கலசம் தண்ணி கொடுத்தால் கூட இரட்டிப்பாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். கர்த்தர் கடன் பட்டவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் பரலோகத்துக்கு போவதற்கு. அவை வாழும் போதே நல்ல வாழ்க்கை, பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். பரிசுத்தமாய் வார்த்தை கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தேவ பிள்ளைகளே, அதே போல 2வது காரியம் என்ன தெரியுமா? நீங்கள் வாழுகிற போதே உங்களுடைய மற்ற உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து தெருக்களுக்கு, நபர்களுக்கு இயேசுவை சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அந்த ஐஸ்வர்யவான் அவன் பரலோகத்தில் போய் கதறுகிறான், என்னோடு கூட என்னுடைய உறவினர்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இப்படிப்பட்ட ஒரு பிழையான வாழ்க்கை வாழறார்கள், அவர்கள் நரகத்துக்கு வந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய உறவினர்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் சொந்தக்காரர்களை பாருங்கள், உங்கள் பக்கத்து வீடை பாருங்கள். நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் நியாயத்தை பின்னாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற போது ஆண்டவர் கொண்டு அவர்கள் உங்களை குற்றம் சாட்டலாம். இந்த கொரோனா நிமித்தம், இல்லாவிட்டால் குண்டு வெடித்த நிமித்தம் அநேக நாட்களாய் சுவிசேஷ ஊழியங்கள் இல்லை. அநேகருக்கு நாம் இயேசு சொல்லவில்லை, பெரிய கூட்டங்கள் செய்யவில்லை. ஆனால் தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது, நீங்கள் பெற்ற ஆண்டுடைய அன்பை மற்றொரு சொல்ல வேண்டும். ஏனால் மரணத்துக்கு பிறகு அதை செய்ய முடியாது. உயிர் வாழும் போது 2வது மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவியுங்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணி சொல்லுங்க, இயேசு நல்லவர் என்று சொல்லுங்கள். அவர் சிலுவையில் செய்த காரியங்களை சொல்லுங்கள். அவர் தான் இந்த உலகத்துக்கு பரிகாரி, பாவத்துக்கு பரிகாரி. அவர் தான் பரலோகத்துக்கு வழி, அவர் தான் பரலோகத்துக்கு வழிகாட்டுகிறவர் என்று அவரை சொல்லுங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நியாய தீர்ப்பினால் உங்களை மனிதர்கள் குறை சொல்லக்கூடாது. இந்த காலையை கர்த்தர் உங்களை சொல்லுகிறார், வாழும் போதே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். உங்கள் குடும்பம் இயேசு அறிந்திருக்கிறதா? உங்கள் நண்பர்கள், உங்களுடைய மனிதர்கள், உங்களுடைய தாய் தாப்பன், இவர்கள் இயேசு அறிந்திருக்கிறார்கள் ஆராய்ந்து பாருங்கள். நீங்க நேரே சொல்லலாம், ஒரு போன் பண்ணி இல்லாட்டி ஒரு கடிதத்து மூலம் சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இது கடைசி காலம், அந்த இயேசு வரப்போகிற, அவர் நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நீ அவரை விசுவாசின்னு சொல்லு. மரித்ததுக்கு பிறகு செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, 3வது இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் வாழும் போதே அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீ இயேசு ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இருக்கலாம்,
சில நீங்க பின்வாங்கி இருக்கலாம், சில கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ்ற போது இயேசு ஏற்றுக்கொள்ளுங்கள். அலட்சியப்படுத்த வேண்டாம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது ஒரு பாரம்பரியம் அல்ல, அது மனிதனுக்கு வழிகாட்டுகிற வழி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மதத்தை கொண்டு வரவில்லை, ஆண்டவர் ஜாதி வேற்றுமையை கொண்டு ஆண்டவர் வந்தது இந்த பூமியிലേക്ക് எல்லா மனிதர்கள் இளைப்பாறுதல் அடைந்து அவர்கள் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு பண்ணி அவர்கள் இந்த லோக வாழ்க்கை மாத்திரமல்ல சொற்கலோக வாழ்க்கை பரலோக வாழ்க்கை அனுபவிக்கணும்ன்றதுக்காக தன் உயிரை இந்த பூமியிலே கொடுத்தார். ஆமென். ஆகவே நீங்கள் யாராவது இதை பார்க்கிறவர்கள் கேட்கிற நீங்கள் இயேசுவை விசுவாசியாம இருந்தால் இன்றைக்கு விசுவாசியுங்கள். இன்றைக்கு மரணம் வந்திருக்குமானால், சிலவள் இன்றைக்கு நீங்கள் சாவை சந்திப்பீர்களானால் நீங்கள் எங்கே போக போறீர்கள்? நரகத்துக்கா பரலோகத்துக்கா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். தேவ பிள்ளைகளை வாழும் போதே அவர் விசுவாசியுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆமென். ஆகவே ஐஸ்வர்யவான் செய்த மிகப்பெரிய தப்புகள், வாழும்போது கர்த்தருக்கு ஒழுங்காய் பரிசுத்தம் வாழல, அயலவனை மற்றவர்கள் உதவி செய்து வாழவில்லை. இரண்டாவது, அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு கூட இயேசு சொல்லவில்லை. மூன்றாவது, அவன் இயேசு விசுவாசிக்கவே இல்லை. இந்த 3 காரியத்தையும் ஆராய்ந்து பாருங்கள். வாழும் போதுதான் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு வாழும் போதுதான் நீங்கள் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை இயேசு பற்றி சொல்ல முடியும். வாழும் போதுதான் நீங்கள் இயேசு விசுவாசிக்க முடியும். மரணத்துக்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுங்க, மரித்தவர்களும் மரணத்துக்கு உட்பட்டவர்களும் எதுவுமே செய்ய முடியாது என்று. உயிரோடு இருக்கிற நீங்கள் நானும் தான் இந்த பூமியில் இது 3ஐயும் செய்ய முடியும். அவை இன்றைக்கு நீ வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமில்லாமல் இருந்தால் இன்றைக்கே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இரண்டாவது, இன்னுமே நீங்கள் உங்களுடைய சகோதர உறவினர்கள் மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்கவில்லையா? இன்றைக்கே வாழும்போது அறிவியுங்கள். மூன்றாவது, நீங்கள் விசுவாசிக்கலை ஆண்டவரை, இதெல்லாம் எல்லா மதத்தை போல இதுவும் ஒரு மதம், இது ஒரு வெள்ளக்கார மதம், இதுவும் ஒரு வேறொரு நாட்டு மதம் என்று சொல்லி நீங்கள் நம் விசுவாசியாம இருந்தால் இன்றைக்கு விசுவாசிங்க. ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? மரணம் இன்றைக்கு கூட வரலாம். இந்த மரணத்தை சந்திக்கிற போது உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும். இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் நெருப்பாய் போகலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போகணும், நரகத்துக்கு போகக்கூடாது. யாரா இருந்தாலும் பரவாயில்லை, விசுவாசியுங்கள். வாழும்போது நல்ல வாழ்க்கை வாழுங்கள். வாழும்போதே மற்றவர்களுக்கு ஆண்டோட அன்பை அறிவியுங்கள். வாழும்போதே கர்த்தரை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த காலையில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவமா இருக்கிற இடத்துல யாரா இருந்தாலும் பரவாயில்லை. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, ஐஸ்வர்யமான லாசரு சம்பவத்திலே லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்கு துதிக்கிறோம். செத்ததுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, வாழும் போதே எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் விசுவாசித்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற வாழ்க்கையை வாழ இப்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. வாழும் போதே ஆண்டவரே மற்றவர்களுக்கு அன்பை அறிவிக்கவில்லை மாற்றுங்கப்பா. பயங்கள் பக்கங்கள் ஆண்டவரே எடுத்து போட்டு துணிகரத்தோடு பயமில்லாமல் கடைசி காலம் என்பதை அறிந்து இயேசு சொல்லத்தக்கது ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. மூன்றாவது, வாழும் போதே விசுவாசிக்கட்டும். அவிசுவாசப்பட்டு சந்தேகப்பட்டு எல்லா கடவுள் போல எல்லா காரியங்களையும் போல இயேசு ஒருவர் என்று அவிசுவாசத்தோடு இருந்தா இந்த நாட்கள் நம்ம விசுவாசிப்பார்களாக, நம்புவார்களாகப்பா. மரணம் இன்றைக்கு சந்தித்தால் அவர்கள் உம்மோடு கூட ஆபிரகாம் மடியிலே பரதேசில் தங்கத்தக்கதாய் நீ அவளை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பயங்கள் குற்றம் எடுத்து போடுங்க. இந்த காலையில் ஒரு புது பலத்தை புதிய காரியத்தை கொடுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்கு வருத்தமாய் கிரிகிற பில்லி சூனிய மாந்திரவாத வல்லமைகள், எதிர் வல்லமைகள், பிரிவினைகள், வியாதியின் அகோரங்கள் இயேசுவின் நாமத்தில் குறைந்து போவதாக. புதிய கிரியை புதிய வல்லமை கத்த பிள்ளை கட்டளின்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை பலிக்கட்டும். இந்த நாள் ஒரு பெரிய விடுதலை அவர்கள் இருக்கிற வீடுகளில், அவருடைய கணவன், அவருடைய மனைவியோட பிள்ளைகள், தாய் தாப்பன், அவருடைய வேலைகள் அற்புதம் நடக்கும்படி நான் ஜெபிக்கிறான்ப்பா. ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் நிறைவாவை ஆசீர்வதிப்பார். வாழும் போதே ஒரு நல்ல வாழ்க்கை வாழுங்கள். வாழும் போதே மற்றவர் நினையுங்கள். வாழும் போதே மற்றொரு சுவிசேஷம் அறிவியுங்கள். வாழும் போதே இயேசு விசுவாசியுங்கள். உங்களோட வாழ்க்கை, உங்கள் ஆத்துமா பரலோகத்தில் ஆண்டோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்கள் நிறைவாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். நன்றி.